மக்களே வணக்கம். இதுக்கு பேர் வந்து சோளாபுரியாமா. சோளம் இருக்கல, சோளத்தில் செய்கிறதுனால சோளாபுரியாமா. ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுற மக்களே. ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. சரி, ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோமா நானும் தம்பியுமே. வாருங்க மக்களே, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களே. டே சாமி, என்ன தம்பி இது சோள மாவாது? ஓகே ஓகே ஓகே. சோள மாவுனா என்ன, முத்துச்சோளமா? அந்த வெள்ளை சோளம் இருக்குங்களா? ஆமாம், இந்த மாவில் பண்ணுறது. சரி 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 சரி. சரிங்க மக்களே, வாங்க ராவா டேஸ்ட் பண்ணலாம். வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. பூரி பார்த்த உடனே எனக்கு இதாகிடுச்சு. சரி, இதை எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. நல்லா தான் மக்களே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பூரி நார்மல் பூரி மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு. ஓகே ப்ரோ. சைடிஸ் ஆனியன் வித் லெமனு, அது கூடவே சுண்டல் கிரேவி கொஞ்சம். நெக்ஸ்ட்டு தேங்காய் சட்னி பாருங்கள் மக்களே, பியூர் ஒயிட்டில் ஜம்முன்னு இருக்குது. தாளிக்காமல் அந்த தாளிச்சிருக்க மாதிரி இருக்குது. தாளிச்சிருக்கேன். எப்படி இவ்வளோ ஒயிட்டாக இருக்குது? நம்ம வீட்டிலலாம் ஆட்டினா அந்த மாதிரி வர மாட்டேங்குது. கடலை போடுறோம், கடலை போடாமல். கடலை நம்ம போட மாட்டோமே. பொட்டுக்கடலை அடா ஆமாம், பொட்டுக்கடலை போடாமையே அது. அட சரி 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 சரி. இல்லை, பொட்டுக்கடலை போடாமல் தேங்காய் சட்னி. ரைட், நல்லாயிருக்கு. சுண்டல் நல்லா இருக்கு முதல்ல. ஆக்சுவலாக ஹோட்டல் பேர் அன்னூரில் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஹோட்டல் பேர் வெளியே போய் காமிக்கிறேன். தம்பி தான் சொன்னாப்புல, லலிதாஸா, லலிதாஸ் ஹோட்டல்னு சொல்லிட்டு தம்பி தான் சொன்னா. அப்படி நல்லாயிருக்கு, நான் வானா அப்படின்னாப்புல. நல்லாயிருக்கு. ஸோ சாப்பிட்டு மீட் பண்ணுறேன். ஊட்டி கிளம்பலாமா வேண்டாமான்னு 2 பிளானில் இருக்கிறேன். அப்புறம் ஊட்டி போனால் அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டீங்க. 49 கிலோமீட்டர் தான் மக்களே ஊட்டிக்கு. கிளம்பியாச்சுங்க மக்களே, ஊட்டி கன்ஃபார்ம். ஏ அது டபுள் மைண்டடாக இருந்ததுங்க, போலாமா வேண்டாமா அடிக்கிற மாதிரி. கிளம்பியாச்சுங்க மக்களே. டயர்டாக இருக்குங்க மக்களே. அந்த ஓதிமலை வீடியோ ஃபுல்லாக மத்தியானம் வந்து நடந்தே இருந்தோமா, அதனால் எனக்கு டயர்டு. நானே டயர்டுனா தம்பி டான்ஸில் ஆடினா அப்படி சிங்கம் மாதிரி இருக்குது அப்படி. சரிங்க மக்களே, எனக்கு ரொம்ப டயர்டாகுது. குட் நைட், காலைல மீட் பண்ணுறேன் மக்களே. இதை பாருங்கள், டைட் கிராண்ட் வியூ. டைட் கிராண்ட் வியூ. ஓகே, போகலாங்கண்ணே. வண்டி உள்ளே நிறுத்திக்கலாங்கண்ணே, இடம் இருக்கு. போ, நம்ம கார் தாராளமாக உள்ள போகும். பின்னாடி ஓட்டுருங்களா? இதுக்கு பின்னாடி ஓட்டுருங்க. ஓகே அப்பா. ஓகே மக்களே, காரை கொண்டாந்து பார்க்கிங் போட்டாச்சு. நம்மளுக்கு முன்னாடி ஒரு 2-3 வெஹிக்கிள் நிற்கிது. ஓகே, போகலாங்கண்ணே. பாருங்க மக்களே. ஓகே, மேலே பார்க்கிங்கு, கீழே வந்து அம்மடி ரூமு M1. ஓகே, இதில் ஒரு 2-3 ரூம் இருக்கும் போல். அதுபோக இன்னும் கீழே இருக்குது. ப்ரோ, இது கீழே ரூம் இருக்கா? இதுக்கு கீழே இருக்கு. இது கீழே இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக இது கீழே இருக்கும் போல். ஓகே, அப்பா தம்பி. ஏய், இது என்னது வேறு லெவல் இருக்க மாட்டே இருக்குது. டே சாமி, ஷாம்புன்னு நினைக்கிறேன். ஷாம்பு பாடி வாஷா? பாடி மாய்ஸ்சரைஸ். அதை பாடிக்கு இது மாய்ஸ்சரைஸ்க்கு என்ன மக்களே. இங்கே பாருங்க, டிவி இருக்குது. அது போக எல்லாம் தீப்பாய் இருக்குது. கபோர்டு எல்லாமே இருக்குது. அப்புறம் சுடு தண்ணி வச்சுக்கிறதுக்கு கேட்டில், அது கிட்டில் இருக்குது. அப்புறம் ரெஸ்ட் ரூம் தான் நமக்கு முக்கியம் எங்கே போனாலும். லாக்கில் இருக்கு. வியூ அது தம்பி, இது என்ன தம்பி வியூ தரமாக இருக்குது மக்களே. காலில் காமிக்கிற வியூ இது. ரெஸ்ட் ரூம் நினச்சோம் பண்ணால் வியூவாக இருக்குது. நல்லா இருக்கு.
சாமி ஆனால் இங்கிருந்து வேற லெவல். காலைல வேறு லெவல் இருக்கும். ஆமாம், மார்னிங் வாங்கிப்போம். ம் ரெஸ்ட் ரூம் மேலே இல்லை இங்கே ஃப்ரண்ட்லேயே இருக்கு. சரி ஓகே. அட ரெஸ்ட் ரூம் இங்கே ரெஸ்ட் ரூம் தனியாக ஸ்லிப்பரா ஆறா யூஸ் பண்ணுறதுக்கு. இல்லை ரெஸ்ட் ரூமுக்கு தனியாக ஸ்லிப்பரு. லைட் போடுங்க மக்களே. இதுதான் ரெஸ்ட் ரூமு பாருங்க மக்களே. ஷவர் இருக்குது, ஹீட்டர் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஷாம்புவும் ஹேண்ட் இல்லை தம்பி ஷாம்பு பாடி வாஷ் நினைக்கிறேன் அது இருக்குது. ஓகே மக்களே, நல்லா நீட்டாக இருக்குங்க ரெஸ்ட் ரூமு. ஹீட்டர் எல்லாமே. ஏய் ஜம்மன் இருக்குது. இதுதான் தம்பி ஹேண்ட் வாஷ். ஓகே ஓகே. வந்து பேக்கிங்கோட கழட்டி வைக்கிறீங்க மக்களே. ரைட்டு. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டபுள் காட்டு, 2 பேர் படுக்கிறது, 3 பேர் படுக்கலாம். 3 பேர் இது படுக்கலாம். எக்ஸ்ட்ரா காட்டு இருக்குது. அது போக மேலே இருக்குது தம்பி. இது ரூமு தான்ப்பா. மேலே படுத்துக்கலாம் முச்சு பாசு. இங்கே வந்து பாரு. இதெல்லாம் பசங்க வந்தால் செம்மையாக வைப் பண்ணலாம். ம் என்னது நல்லா இருக்குல்ல? வேற லெவலு. செம்ம. இங்கே படுத்துக்கலாம். இங்கே தூங்கி எந்திரிச்சா நல்ல வியூவு. பகலில் நல்லா தெரியும். ஓகே மக்களே, அவ்வளோதான் மக்களே. எல்லாத்தையும் ஓரளவுக்கு காமிச்சிட்டேன். ஏங்க இவங்க பீரோ இருக்குது, ஒரு கபோர்ட் பீரோ ஒன்று இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கலாம் நீங்கள். அதில் வந்து ஹேங்கர் இருக்குது. தெரியுதா? சர்க்கரை டீ வச்சுக்கலாமா வேணா? சர்க்கரை, டீ தூள். பாருப்பா இங்கே பாருங்க. இது வந்து பிளாக் டீ இல்லை, பால் டீ. இதுலேயே பால் பவுடர் மிக்ஸ் ஆகிருக்கும். ஆமாங்க. ஓகே ஓகே மக்களே, சீரியஸாக சொல்கிறா. அப்படியே படுத்துக்கிட்டு டிவி நம்ம பார்க்குறோமில்லங்க, ஒரு தேட்ரு ஃபீல் மக்களே. உண்மையே சீரியஸாக சொல்கிற, ஒரு தேட்ரு ஃபீல் கொடுக்குது. நல்லா இருக்குது. ஓகே மக்களே, குட் நைட். காலைல மீட் பண்ணுறோம். குட் மார்னிங் மக்களே. இப்போ தூங்கி எந்திரிச்சோடனே விளாகு ஒரு டைம் லேப்ஸ் ஒன்று போட்டிருந்தேன்னா இதில் சன்ரைஸ் எடுக்கிறதுக்காக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா வந்திருக்கு. சூப்பருங்க. அது வெளியே ஜாலியாக உட்காந்துக்கலாம். செம்மையாக இருக்குங்க மக்களே. பா என்னது இதெல்லாம் மேகமா என்ன? இங்கே பாருங்க மக்களே, மேகம் அப்படியே போத்தி கிடக்குது. அதெல்லாம் ஃபுல்லாக மேகம் இருங்களே. இங்கே பாருங்கள, இங்கேயும் மேகம். அப்படியே சாமி நல்லா பயங்கரமான ஹைட்டில் இருக்க மாட்டிருக்குதே. பாருங்க மக்களே, சூப்பராக இருக்குங்க. இப்போ அந்த அளவு நான் கடல் மட்டத்துக்கு மேலே ஹைட்டில் இருக்கிறோம். ஹைட்டில் பீக்கில் இருக்கோம். நிலப்பரப்புல இருந்து அவ்வளோ ஹைட்டுக்கு ஊட்டியில் இருக்கிறோம். மக்களே மேலே போய் பார்க்கலாம் வாங்க. அது நல்லாயிருக்கும் மக்களே. இதுதான் ரூமு. நைட்டு கூட நல்லா தெரிஞ்சு என்னன்னு தெரில. பாருங்கள் மக்கள்ஸ், இப்படி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஏய் பயங்கரம்ப்பா. ஆஹா ஆஹா மக்களே, எப்படிங்க ஜம்முன்னு இருக்குதா? ஆனால் வெயில் சுல்லுட்டு அடிக்குது. இங்கே படுத்தீங்க போனால் 7 மணிக்கு மேலே நீங்கள் தூங்க முடியாது. ஏன்னா வெயில் அடிக்குது, பயங்கரமாக அடிக்குது. இல்லை இது போட்டுக்கலாம், திரை போட்டுக்கலாம். அரை திரை போட்டுக்கலாமா? ஓகே 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 தம்பி அப்படிங்க பாரு ஒரு ஃபோட்டோ. மகளே இங்கே பாருங்க மகளே, நான் வந்து டீ சாப்பிட்றது இல்லைங்க. ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறனால நம்மால் பாருங்க கலக்கிறாரு. ஜம்முன்னு வந்து உள்ள கெட்டில் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து அடிக்கிற குளிருக்கு பிஸ்கட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. தம்பி என்ஜாய். டீ சாப்பிடலாம். இதை பார்த்தா டீ மாதிரி இல்லைங்களே. முடிச்சுட்றீங்க முடிக்கிறீங்களா? சரி கண்ணு என்ஜாய்.
ஏய் 3 இருக்கு. 1 அதான் அங்கே ஒன்று போயிடுச்சு. இவன் பாரு நல்லா போஸ் கொடுத்துட்ருக்கான். அங்கே ஒருத்த வரான் பாருங்க. அசால்ட்டாக இருக்குது கீரி. இதே மக்களே கீரி பிள்ளை. நம்மளை பார்க்குறான் கீரி. நம்மால் கீரி கண்டுபிடிச்சிட்டார். கீரி பிள்ளை. வடபழனி முருகா மருதமலை மாமணியே முருகையா. சரி தம்பி ரெடி ஆயிட்டீங்களா? தாத்தாவெல்லாம் வந்து அந்த காலத்துல திருநீர்ல இட்டாருன்னா இங்க அண்ணாந்து திருநீர் இட்டுட்டு சூரியன் பார்த்து சாமி கும்பிட்டு குளிச்சுட்டுங்க. கைக்கு இங்க இங்க அப்புறம் காதுக்கு இங்கெல்லாம் வந்து திருநீர் வச்சுட்டு தான் அந்த நாளை தொடங்க வரணுமா. சரி, நம்ம முன்னோர்கள் இப்பெல்லாம் வந்து கலாச்சாரங்கள் எல்லாமே மாறிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அதை கடைபிடிக்கிறது ஒரு தமிழ்னாவும் ஒரு கொங்கு மண்ணில் பிறந்த ஒருத்தனாவும் ஈரோட்டுக்காரனாவும் சொல்றேன். அது பழமையை வந்து கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. மக்களே அடுத்து பாருங்கள், நம்ம ரூமுக்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு. ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஓகே தேங்க்யூ ஸோ மச். வாவ் தம்பி, பிரெட் ஆம்லேட்டா? சரி செமங்க. இங்கே பாருங்க சூப்பராக, அதுவும் ஹாட்டின் போட்டு வெள்ளரிக்காயில் செமையாக இருக்குல்ல? சே அருமை மக்களே, செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கொடுங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச் பையா. ஓகே நாம் அஜய். விச் ஸ்டேட்? வெஸ்ட் பெங்கால். ஓகே ப்ரோ. ஓகே காணக்காலியா? ஓகே மக்களே அடுத்து பாருங்கள், பையா வந்து பருப்பு சாம்பார், அதுக்கப்புறம் வந்து பூரிக்கு கிழங்கு, அதுக்கப்புறம் இப்போ இது ஒரு கொத்தமல்லி சட்னியும் புதினா சட்னியும் தெரில, பூரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி இருக்குது. தம்பி எப்படி இருக்குன்னு சாப்பிட்லாமா? அதுதான் சுபாஷுங்கிறது. ஏன் சுபாஷ் டீப்பாய் வெளியே தூக்கிட்டு வந்துட்டா பாருங்க. சரிங்க மக்களே, இங்கே பாருங்க இட்லி இருக்குது, பிரெட் ஆம்லேட் இருக்குது, அதுக்கப்புறம் பூரி இருக்குது, அப்புறம் நம்ம உறவினர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன மக்களே, வெளியே எடுத்து போட்டு ஜம்முன்னு இங்கே பாருங்க அப்படியே அந்த வியூவில் ஹாப்பியாக உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்லாம் மக்களே. ஆரம்பிக்கலாம். சூடான சுவையான டீயும் ஓட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மக்களே. இன்ஸ்டன்ட் டீ நம்மளும் ரெடி பண்ணுறது தான். அவங்களே போட்டுருவோம். அவங்க கொடுத்தாங்களா? அவங்க போட்டு ஜக்கில் கொடுத்தாங்க. ஓஹோ எப்படிங்க மக்களே, அப்படியே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் ஸ்டேட்டஸ் போடுறது இன்ஸ்டாகிராமில். மக்களே சேஸ். ஆனால் டூ மச்சான டீங்க. என்னமோ ஜூஸ் குடிக்கிற மாதிரி டீ குடிச்சிட்ருக்குறோம். வேறு வழி இல்லை, கொஞ்சம் குளிர் அதிகம். ரெண்டாவது என்னென்னா டக்குன்னு ஆறி போச்சுங்க, மேலே புறா இருக்குது. செமன் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு குடிக்கிறது ஒரு சந்தோஷம் தானே மக்களே. இங்கே பாருங்க, இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருங்க மக்களே. இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வருது. அதான் சரி தம்பி, அப்படியே வாங்க கீழே போய் சுற்றி காமிச்சிடலாம் மக்களே. கீழே எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூம்ஸ் இருக்குது, ஆர்ஓ வாட்டர் இருக்குது. ஒரு வாட்டருக்கும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு அப்படியே வாங்க கீழே போகலாம். இது வந்து ஃபஸ்ட்டு தளமா, இது வந்து கீழ்த்தளத்துலேயும் வந்து அப்பா இங்கே தான் ஃபயர் கேம்ப் இருக்குங்க மக்களே. பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம லேட்டாக வந்துட்டோம். இல்லை அப்படின்னா ஃபயர் கேம்ப் போட்டு மஜா பண்ணியிருக்கலாம். இது ஃபயர் கேம்புக்கான ஏரியா. இதுதான் ஓவரால் ரெசார்ட்டு. இதுக்கு கீழே எல்லாம் இதெல்லாம் வச்சுருக்காங்க மக்களே. பெட்டு தேவையானது எல்லாமே வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இந்த பக்கம் அதான் வருங்க, அந்த கீழே இருக்கிறவங்களுக்கு வியூ பாயிண்ட்டுக்கு அதே மாதிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்டு. இப்போ தான் ஆக்சுவலாக சொன்னேன், அதுக்குள்ளே சம்பவம் ஆகிடுச்சு. தயவு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வெளியே வந்து சாவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆக்சுவலாக லாக் ஆகிடுச்சு. வெளியே வந்துட்டு வெளியிருந்து யாருமே ஓப்பன் பண்ண முடியாதுங்க ரூமை. நம்ம உள்ளேருந்து ஓப்பன் பண்ணால் மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியாது. ரொம்ப சேஃப்டி. பரவாயில்ல. என்ன ரீசன் அப்படின்னா அது அவருக்கு உள்ள கீ இங்கே இருக்குது. இதானே பிரதர்? ரைட்.
இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வெளியே வந்துக்கணும். வெளியே வரோம் அப்படின்னா வெளியே வந்துட்டா லாக் ஆகுதுங்களா? இப்போ வா வெளியே வா. அது அப்படியே சாத்திட்டேன்னா லாக் ஆகிடும். நீ இப்போ வெளியே வா சுபாஷ். நம்ம கையில இதுதான் அந்த இதுதானே பிரதர்? ஆமாம். அந்த கார்டு வச்சோம்னா ஓப்பன் ஆகிடும். ஓகே லாக் ஆகிடுச்சு. இருங்க, கார்டு வச்சு ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணுங்க. வாய். ஓகே 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 சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. மக்களே தம்பி கூட யாரும் இல்லை, வந்துருவாங்க ஃபியூச்சரில் வந்துடுவேன். மக்களே இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஸோ அன்னைங்க பண்ணால் இது உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அருமை 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 சூப்பரான விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க மக்களே. இங்கே குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. சூப்பர். சுற்றில தான் பாருங்கள். இங்கே வந்து டீ எஸ்டேட்டு அப்படியே பாருங்கள் மக்களே. மேலே எல்லாமே ஃபுல்லாமே டீ எஸ்டேட்டு தான் பாருங்க. டீ பறிச்சுட்டு இருக்காங்க தம்பி. இங்கே பாரு. தேயிலை பறிக்கிறாங்க. இங்கே பாருங்க மக்களே, தேயிலை பறிக்கிறாங்க பாருங்க. அறுக்குறாங்க தம்பி. இங்கே அப்படியே அறுக்குறாங்க பாரு கத்தியில். முள்ளெல்லாம் இருக்கா தம்பி இதில்? இல்லை தம்பி, நான் போயிருக்கேன். அதுக்கு எனக்குமே பறிப்பாங்க தம்பி. இங்கே அப்படியே அறுக்குறாங்க மக்களே. ஆக்சுவலாக வால்பாறையெல்லாம் பார்த்தா பறிப்பாங்க, இங்கே வந்து அறுக்குறாங்க. கத்தி மாதிரி வச்சுட்டு அறுக்குறாங்க. கருக்கருவா மாதிரி வச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு கோயில் ஒன்று மக்களே, விநாயகர் கோயில். ஓகேங்க மக்களே, கிளம்பியாச்சு. டேக் கிராண்ட் வியூ. ஃபோன் நம்பர் இதுதான், நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக வாங்க. சூப்பராக என்ன சொல்கிறேன், ரொம்ப லாங்கும் போகாமல் ஊட்டிக்குள்ளேயே என்ட்ராகாமல் சூப்பராக. ஏன்னா அங்கே ஊட்டிக்குள்ளேயே சிட்டி இருக்கும். ஏன்னா இங்கே ஃபுட்டு கொடுத்துட்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு எதுவும் நீட் இருக்காது. ஸோ வந்து ஜாலியாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோதான் மக்களே, கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, தம்பி எங்கே போகிறோம்? கூடலூர் போய் மசனக்குடி. ஓகே போகலாம் சாமி. Approximately 10 hours later. ஓ பையா, படா ஸ்மெல், சூப்பர் ஸ்மெல். ஓகேயா மக்களே, வாருங்க மக்களே. பையா வாருங்க, பாட்டு கேட்டுக்கிட்டே ஜம்முன்னு பார்பிக்யூ போட்டுட்ருக்காரப்பா. ஆஹா சூப்பர். பையா என்ன ஸ்டேட் சொன்னீங்க? வெஸ்ட் பெங்கால். அங்கேருந்து இங்கே வந்து பாருங்க மக்களே. சூப்பர் சூப்பர். ஓகே கிரேட் பையா, சூப்பர். நல்ல ஒரு இது. நம்ம தான் மக்களை இங்கே ஒரு பக்கம் வேலைக்கு போடுறோன்னா சில பக்கம் இது பண்ணுறோம். இவங்கெல்லாம் பாருங்கள், அங்கேருந்து இங்கே வந்து எவ்வளோ இதாக ஜாலியாக ஒர்க் பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான் வாழ்க்கை. சரிங்க மக்களே. செஃபா மக்களே, அதுக்கப்புறம் என்னப்பா கேசவா டிஷர்ட் கலர் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் இல்லை மக்களே, இது வந்து அடுத்த நாள் சாயந்தரம். எதனால் அப்படின்னா, நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ பண்ணுறேன்னு சொன்னோம்ல, அதனால் அவங்க என்னன்ட்டாங்கன்னா, ப்ரோ நீங்கள் வந்து அந்த பார்பிக்யூ போடுறதே எடுத்து கொடுத்து வீடியோவில் சொல்லிடுங்க அப்படின்னு மாதிரி அவர் சொன்னார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து நைட்டு வந்து பார்பிக்யூக்காகவே வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம் ஓகேங்களா, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அதாவது நேற்று நைட்டு வந்தேங்க ஓகேங்களா, நேற்று நைட்டு வந்தோம். அந்தோடவே இந்த வீடியோ அட்டாச் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நாங்கள் எடுத்த ரெசார்ட்டில் பார்பிக்யூ ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. வாயிருந்து பார்த்தீங்களா, புகையாக போகுதுங்க மக்களே. சுரா சுரா பார்பிக்யூ பக்கா ரெடி. ஸோ நைட் டைம் வந்து டின்னர் இந்த மாதிரி தான் ஓகேங்களா. பார்த்தீங்களா மக்களே, வேறு லெவலா மக்களே. அப்படியே இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஃபோல்டபுள் சேர் மக்களே. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் இதில் உட்காடுறேன். எனக்கு ரொம்ப பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. கம்பல்சரி இதை வாங்கணும். இங்கே பாருங்களேன், எப்படின்னா அது மடக்கிக்கலாம் மக்களே. மடக்கிக்கிட்டோம்னா ரொம்ப குட்டியுண்டு ஆயிடும், ட்ரைபேட் மாதிரி ஆயிரும். போகிற பக்கம் எடுத்து கொண்டு போய் எங்கே வேணாலும் போட்டு உட்காந்துக்கலாம். செம்மல்ல, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கட்டமாக இங்கே பாருங்க மக்களே, ஃபயர் கேம்ப் போட்டாச்சு. ஸோ நீங்கள் வந்து இங்கே பொண்ணாலுமே ஃபயர் கேம்ப் வந்து இங்கேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது ஓகேங்களா. உங்களுக்கு எங்கே விருப்பமோ நீங்கள் அங்கே போட்டுக்கலாம். ஸோ ஃபயர் கேம்ப் போட்டு ஜாலியாக குளிர் காயலாம். நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்குங்க. சரியான குளிர் மக்களே, இங்கே உட்காந்தே குளிருது மக்களே. பார்பிக்யூ வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்களே, முட்டை, அதுக்கப்புறம் சப்பாத்தி, மைனஸ் எல்லாமே இருக்குது. சுபாஷ் ஆரம்பிக்கலாமா? சாப்பிடலாமா? குளிருது. ஓகே, அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் மக்களே.
ஓகே சுபாஷ், டன் 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 ஓ டன். செம்ம டேஸ்ட் கிரேவி. ஒட்டுங்க. பார்பிக்யூ நல்லா வந்துச்சு தம்பி. காரம் எல்லாமே டேஸ்ட் செம்மையா இருக்கு. வாய் வச்சா அழகாக கலந்து வருதுங்க. கிரேட் கிரேட் கிரேட். அன்பளிவு சூப்பராக இருக்கு மக்கள். என்ன சீக்கிரம் ஆறி போகுது வெளி வச்ச அப்புறமா, டக்குன்னு ஆறிக்குது. சூப்பராக இருக்குங்க. இப்படி தான் உங்களுக்குமே நைட் டின்னர் வந்து ஃபயர் கேம்ப் போட்டு நீட்டாக சாப்பிட்லாம். ஓகேங்களா? பார்பிக்யூ நீங்களே செய்யலாம் மக்களே. அதுக்கு தேவையான எல்லா ரா மெட்டீரியலும் கொடுத்துருவாங்க, நீங்களே செஞ்சுக்கலாம். சூப்பர்.